Welcome to day 24 of the 365 Days Bible Challenge. Today we will be reading Exodus 20 to 22. In these books, God reveals His holy standards and His loving guidance for life. Through His Word, He teaches us how to walk with Him and with one another. May today's reading shape your heart with wisdom, obedience, and reverence. Let us begin with humility and a listening spirit. 365 நாட்கள் பைபிள் சவாலின் 24வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் யாத்திராகமம் 20 முதல் 22 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த அத்தியாயங்களில் தேவன் தனது பரிசுத்தமான கட்டளைகளையும் வாழ்க்கைக்கான வழிநடத்துதலையும் வெளிப்படுத்துகிறார். தேவனோடும் மனிதர்களோடும் நாம் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை அவர் தனது வார்த்தையால் கற்பிக்கிறார். இன்றைய வாசிப்பு ஞானத்தையும் கீழ்ப்படிதலையும் பயபக்தியையும் உங்கள் இதயத்தில் உருவாக்கட்டும். தாழ்மையுடனும் கவனமான மனதுடனும் இன்றைய வாசிப்பை ஆரம்பிப்போம். Exodus chapter 20. யாத்திராகமம் அதிகாரம் 20. Verse 1. And God spake all these words, saying. வசனம் 1. தேவன் பேசிச் சொல்லிய சகல வார்த்தைகளுமாவன. Verse 2. I am the Lord thy God, which have brought thee out of the land of Egypt, out of the house of bondage. வசனம் 2. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. Verse 3. Thou shalt have no other gods before me. வசனம் 3. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். Verse 4. Thou shalt not make unto thee any graven image, or any likeness of anything that is in heaven above, or that is in the earth beneath, or that is in the water under the earth. வசனம் 4. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். Verse 5. Thou shalt not bow down thyself to them, nor serve them, for I the Lord thy God am a jealous God, visiting the iniquity of the fathers upon the children unto the third and fourth generation of them that hate me. வசனம் 5. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். Verse 6. And showing mercy unto thousands of them that love me, and keep my commandments. வசனம் 6. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கஞ்செய்கிறவராயிருக்கிறேன். Verse 7. Thou shalt not take the name of the Lord thy God in vain, for the Lord will not hold him guiltless that taketh his name in vain. வசனம் 7. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். Verse 8. Remember the Sabbath day, to keep it holy. வசனம் 8. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. Verse 9. 6 days shalt thou labor, and do all thy work. வசனம் 9. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. Verse 10. But the 7th day is the Sabbath of the Lord thy God. In it thou shalt not do any work, thou, nor thy son,
nor thy daughter, thy manservant, nor thy maidservant, nor thy cattle, nor thy stranger that is within thy gates. வசனம் 10. ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருகஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். Verse 11. For in 6 days the Lord made heaven and earth, the sea, and all that in them is, and rested the seventh day. Wherefore the Lord blessed the Sabbath day, and hallowed it. வசனம் 11. கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். Verse 12. Honor thy father and thy mother, that thy days may be long upon the land which the Lord thy God giveth thee. வசனம் 12. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. Verse 13. Thou shalt not kill. வசனம் 13. கொலை செய்யாதிருப்பாயாக. Verse 14. Thou shalt not commit adultery. வசனம் 14. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. Verse 15. Thou shalt not steal. வசனம் 15. களவு செய்யாதிருப்பாயாக. Verse 16. Thou shalt not bear false witness against thy neighbor. வசனம் 16. பிறனுக்கு விரோதமாய் பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. Verse 17. Thou shalt not covet thy neighbor's house. Thou shalt not covet thy neighbor's wife, nor his manservant, nor his maidservant, nor his ox, nor his ass, nor anything that is thy neighbor's. வசனம் 17. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். Verse 18. And all the people saw the thunderings, and the lightnings, and the noise of the trumpet, and the mountain smoking, and when the people saw it, they removed, and stood afar off. வசனம் 18. ஜனங்கள் எல்லாரும் இடிமுழக்கங்களையும் மின்னல்களையும் எக்காளச் சத்தத்தையும் மலை புகைக்கிறதையும் கண்டார்கள். அதைக் கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று. Verse 19. And they said unto Moses, Speak thou with us, and we will hear, but let not God speak with us, lest we die. வசனம் 19. மோசேயை நோக்கி, நீர் எங்களோடே பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோடே பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்துப்போவோம் என்றார்கள். Verse 20. And Moses said unto the people, Fear not, for God is come to prove you, and that his fear may be before your faces, that ye sin not. வசனம் 20. மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களைச் சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவஞ்செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றான். Verse 21. And the people stood afar off, and Moses drew near unto the thick darkness where God was. வசனம் 21. ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள்,
மோசே தேவன் இருந்த கார்மேகத்துக்குச் சமீபமாய்ச் சேர்ந்தான். Verse 22. And the Lord said unto Moses, Thus thou shalt say unto the children of Israel, Ye have seen that I have talked with you from heaven. வசனம் 22. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்திலிருந்து உங்களோடே பேசினேன் என்று கண்டீர்கள். Verse 23. Ye shall not make with me gods of silver, neither shall ye make unto you gods of gold. வசனம் 23. நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம். Verse 24. An altar of earth thou shalt make unto me, and shalt sacrifice thereon thy burnt offerings, and thy peace offerings, thy sheep, and thine oxen. In all places where I record my name I will come unto thee, and I will bless thee. வசனம் 24. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி, அதின்மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகனபலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். Verse 25. And if thou wilt make me an altar of stone, thou shalt not build it of hewn stone. For if thou lift up thy tool upon it, thou hast polluted it. வசனம் 25. எனக்கு கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமாகில், அதை வெட்டின கல்லுகளால் கட்ட வேண்டாம். அதின்மேல் உளியிட்டவுடனே அதை அசுசிப்படுத்துவாய். Verse 26. Neither shalt thou go up by steps unto mine altar, that thy nakedness be not discovered thereon. வசனம் 26. என் பலிபீடத்தின் மேல் உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு படிகளால் அதின்மேல் ஏறவும் வேண்டாம். Exodus chapter 21. யாத்திராகமம் அதிகாரம் 21. Verse 1. Now these are the judgments which thou shalt set before them. வசனம் 1. மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்களாவன. Verse 2. If thou buy an Hebrew servant, 6 years he shall serve, and in the 7th he shall go out free for nothing. வசனம் 2. எபிரெயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன். Verse 3. If he came in by himself, he shall go out by himself. If he were married, then his wife shall go out with him. வசனம் 3. ஒன்றிக்காரனாய் வந்திருந்தானால் ஒன்றிக்காரனாய் போக கடவன். விவாகம் பண்ணினவனாய் வந்திருந்தானால் அவன் பெண்ஜாதி அவனோடே கூட போக கடவள். Verse 4. If his master have given him a wife, and she have borne him sons or daughters, the wife and her children shall be her master's, and he shall go out by himself. வசனம் 4. அவன் எஜமான் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்தும் அவள் அவனுக்கு ஆண் பிள்ளைகளையாவது பெண் பிள்ளைகளையாவது பெற்றும் இருந்தால் அந்த பெண்ணும் அவள் பிள்ளைகளும் அவள் எஜமானை சேர கடவர்கள். அவன் மாத்திரம் ஒன்றியாய் போக கடவன். Verse 5. And if the servant shall plainly say, I love my master, my wife, and my children, I will not go out free. வசனம் 5. அந்த வேலைக்காரன் என் எஜமானையும் என் பெண்ஜாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன், நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வானானால். Verse 6. Then his master shall bring him unto the judges. He shall also bring him to the door, or unto the doorpost. And his master shall bore his ear through with an awl, and he shall serve him forever.
வசனம் 6. அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேரப்பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினால் குத்தக்கடவன். பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்திலே சேவித்துக் கொண்டிருக்க கடவன். Verse 7. And if a man sell his daughter to be a maidservant, she shall not go out as the men servants do. வசனம் 7. ஒருவன் தன் மகளை வேலைக்காரியாக விற்று போட்டானால் வேலைக்காரன் விடுதலை பெற்று போவது போல அவள் போகக்கூடாது. Verse 8. If she please not her master, who hath betrothed her to himself, then shall he let her be redeemed. To sell her unto a strange nation he shall have no power, seeing he hath dealt deceitfully with her. வசனம் 8. அவளை தனக்கு நியமித்துக் கொண்ட எஜமானின் பார்வைக்கு அவள் தகாதவளாய் போனாள். அவள் மீட்கப்படலாம். அவன் அவளுக்கு துரோகம் பண்ணி அவளை அந்நியார் கையில் விற்று போட அவனுக்கு அதிகாரம் இல்லை. Verse 9. And if he have betrothed her unto his son, he shall deal with her after the manner of daughters. வசனம் 9. அவன் தன் குமாரனுக்கு அவளை நியமித்திருந்தானால் தன் குமாரத்திகளை நடத்துவது போல அவளையும் நடத்த கடவன். Verse 10. If he take him another wife, her food, her raiment, and her duty of marriage, shall he not diminish? வசனம் 10. அவன் வேறொரு பெண்ணை கொண்டானாகில் இவளுக்குரிய அன்னவஸ்திர விவாக கடமை ஆகிய இவைகளில் குறைவு செய்யாமல் இருப்பானாக. Verse 11. And if he do not these three unto her, then shall she go out free without money. வசனம் 11. இம்மூன்றும் அவன் அவளுக்கு செய்யாமற் போனால் அவள் பணங்கொடாமல் விடுதலை பெற்று போக கடவள். Verse 12. He that smiteth a man, so that he die, shall be surely put to death. வசனம் 12. ஒரு மனிதனை சாகும்படி அடித்தவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். Verse 13. And if a man lie not in wait, but God deliver him into his hand, then I will appoint thee a place whither he shall flee. வசனம் 13. ஒருவன் பதிவிருந்து கொல்லாமல் தேவச் செயலாய் தன் கைக்கு நேரிட்டவனை கொன்றால் அவன் ஓடிப்போய் சேர வேண்டிய ஸ்தலத்தை உனக்கு நியமிப்பேன். Verse 14. But if a man come presumptuously upon his neighbor, to slay him with guile, thou shalt take him from mine altar, that he may die. வசனம் 14. ஒருவன் பிறனுக்கு விரோதமாக சதிமோசம் செய்து அவனை துணிகரமாய் கொன்று போட்டால் அவனை என் பலிபீடத்திலிருந்தும் பிடித்து கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும். Verse 15. And he that smiteth his father or his mother shall be surely put to death. வசனம் 15. தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். Verse 16. And he that stealeth a man, and selleth him, or if he be found in his hand, he shall surely be put to death. வசனம் 16. ஒருவன் ஒரு மனிதனை திருடி விற்று போட்டாலும் இவன் அவன் வசத்தில் இருக்க கண்டுபிடிக்கப்பட்டாலும் அவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். Verse 17. And he that curseth his father or his mother shall surely be put to death. வசனம் 17. தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். Verse 18. And if men strive together, and one smite another with a stone, or with his fist, and he die not, but keepeth his bed. வசனம் 18. மனிதர் சண்டை பண்ணி ஒருவன் மற்றொருவனை கல்லால் எறிந்ததினாலாவது கையால் அடித்ததினாலாவது அவன் சாவாமல் கட்டில்
கிடையாய் கிடந்து. Verse 19. If he rise again, and walk abroad upon his staff, then shall he that smote him be quit, only he shall pay for the loss of his time, and shall cause him to be thoroughly healed. வசனம் 19. திரும்ப எழுந்திருந்து வெளியிலே தன் ஊன்றுகோலை பிடித்துக்கொண்டு நடமாடினாள். அடித்தவன் ஆக்கினைக்கு நீங்களாயிருப்பான். ஆனாலும் அவனுக்கு வேலை மினக்கெட்ட நஷ்டத்தை கொடுத்து அவனை நன்றாய் குணமாக்குவிக்க கடவன். Verse 20. And if a man smite his servant, or his maid, with a rod, and he die under his hand, he shall be surely punished. வசனம் 20. ஒருவன் தனக்கு அடிமையானவனையாவது தனக்கு அடிமையானவளையாவது கோலால் அடித்ததினாலே அவன் கையால் இறந்து போனால் பழிக்கு பழி வாங்கப்பட வேண்டும். Verse 21. Notwithstanding, if he continue a day or two, he shall not be punished, for he is his money. வசனம் 21. ஒரு நாளாவது 2 நாளாவது உயிரோட்டிருந்தால் அவர்கள் அவனுடைய உடைமையாகையால் பழிவாங்க வேண்டியதில்லை. Verse 22. If men strive, and hurt a woman with child, so that her fruit depart from her, and yet no mischief follow, he shall be surely punished, according as the woman's husband will lay upon him, and he shall pay as the judges determine. வசனம் 22. மனிதர் சண்டை பண்ணி கர்ப்பவதியான ஒரு ஸ்திரீயை அடித்ததினால் அவளுக்கு வேறே சேதமில்லாமல் கர்ப்பம் விழுந்து போனாள். அடிபட்டு ஸ்திரீயின் புருஷன் அடித்தவன் மேல் சுமத்துகிறதற்குத்தக்கதாயும் நியாயாதிபதிகள் செய்யும் தீர்ப்பின்படியும் தண்டம் கொடுக்க வேண்டும். Verse 23. And if any mischief follow, then thou shalt give life for life. வசனம் 23. வேறே சேதமுண்டானால் ஜீவனுக்கு ஜீவன். Verse 24. Eye for eye, tooth for tooth, hand for hand, foot for foot. வசனம் 24. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால். Verse 25. Burning for burning, wound for wound, stripe for stripe. வசனம் 25. சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு பழி கொடுக்க வேண்டும். Verse 26. And if a man smite the eye of his servant, or the eye of his maid, that it perish, he shall let him go free for his eye's sake. வசனம் 26. ஒருவன் தன் அடிமையானவன் கண்ணையாகிலும் தன் அடிமை பெண்ணின் கண்ணையாகிலும் அடித்ததினால் அதை கெடுத்தால் அவன் கண்ணுக்கு பதிலாக அவனை விடுதலை பண்ணிவிட வேண்டும். Verse 27. And if he smite out his manservant's tooth, or his maidservant's tooth, he shall let him go free for his tooth's sake. வசனம் 27. அவன் தன் அடிமையானவன் பல்லையாவது தன் அடிமை பெண்ணின் பல்லையாவது உதிர அடித்தால் அவன் பல்லுக்கு பதிலாக அவனை விடுதலை பண்ணிவிட வேண்டும். Verse 28. If an ox gore a man or a woman, that they die, then the ox shall be surely stoned, and his flesh shall not be eaten, but the owner of the ox shall be quit. வசனம் 28. ஒரு மாடு ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரீயையாவது முட்டினதினால் சாவுண்டானால் அந்த மாடு கல்லெறியப்பட வேண்டும். அதின் மாம்சம் புசிக்கப்படலாகாது. அப்பொழுது மாட்டின் எஜமான் ஆக்கினைக்கு நீங்களாயிருப்பான். Verse 29. But if the ox were wont to push with his horn in time past, and it hath been testified to his owner, and he hath not kept him in, but that he hath killed a man or a woman, the ox shall be stoned, and his owner also shall be put to death.
வசனம் 29. தன் மாடு வழக்கமாய் முட்டுகிற மாடாயிருந்து அது அதின் எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டும் அவன் அதை கட்டி வைக்காததினால் அது ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரீயையாவது கொன்று போட்டால் மாடும் கல்லெறியப்பட வேண்டும், அதின் எஜமானும் கொலை செய்யப்பட வேண்டும். Verse 30. If there be laid on him a sum of money, then he shall give for the ransom of his life whatsoever is laid upon him. வசனம் 30. அபராதம் கொடுக்கும்படி தீர்க்கப்பட்டதானால் அவன் தன் ஜீவனை மீட்கும் பொருளாக விதிக்கப்பட்ட அபராதத்தை கொடுக்க கடவன். Verse 31. Whether he have God a son, or have God a daughter, according to this judgment shall it be done unto him. வசனம் 31. அது ஒருவன் மகனை முட்டினாலும் சரி, ஒருவன் மகளை முட்டினாலும் சரி, இந்த தீர்ப்பின்படியே அவனுக்கு செய்யப்பட வேண்டும். Verse 32. If the ox shall push a manservant or a maidservant, he shall give unto their master 30 shekels of silver, and the ox shall be stoned. வசனம் 32. அந்த மாடு ஒரு அடிமையானவனையாவது ஒரு அடிமை பெண்ணையாவது முட்டினால் அதற்கு உடையவன் அவர்களுடைய எஜமானுக்கு 30 சேக்கல் நிறையான வெள்ளியை கொடுக்க கடவன். மாடு கல்லெறியப்பட வேண்டும். Verse 33. And if a man shall open a pit, or if a man shall dig a pit, and not cover it, and an ox or an ass fall therein. வசனம் 33. ஒருவன் ஒரு குழியை திறந்து வைத்ததினாலாவது ஒரு குழியை வெட்டி அதை மூடாதே போனதினாலாவது அதிலே ஒரு மாடாவது ஒரு கழுதையாவது விழுந்தால். Verse 34. The owner of the pit shall make it good, and give money unto the owner of them, and the dead beast shall be his. வசனம் 34. குழிக்கு உடையவன் அதற்கு ஈடாக பணத்தை மிருகத்தின் எஜமானுக்கு கொடுக்க கடவன், செத்ததோ அவனுடையதாக வேண்டும். Verse 35. And if one man's ox hurt another's, that he die, then they shall sell the live ox, and divide the money of it, and the dead ox also they shall divide. வசனம் 35. ஒருவனுடைய மாடு மற்றவனுடைய மாட்டை முட்டினதினால் அது செத்தால் உயிரோடிருக்கிற மாட்டை அவர்கள் விற்று அதின் கிரயத்தை பங்கிட்டு செத்ததையும் பங்கிட்டுக் கொள்ள கடவர்கள். Verse 36. Or if it be known that the ox hath used to push in time past, and his owner hath not kept him in, he shall surely pay ox for ox, and the dead shall be his own. வசனம் 36. அந்த மாடு முன்னமே முட்டுகிற மாடென்று அதின் எஜமான் அறிந்திருந்தும் அதை கட்டி வைக்காதிருந்தால் அவன் மாட்டுக்கு மாட்டை கொடுக்க கடவன், செத்ததோ அவனுடையதாக வேண்டும். Exodus chapter 22. யாத்திராகமம் அதிகாரம் 22. Verse 1. If a man shall steal an ox, or a sheep, and kill it, or sell it, he shall restore 5 oxen for an ox, and 4 sheep for a sheep. வசனம் 1. ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன். Verse 2. If a thief be found breaking up, and be smitten that he die, there shall no blood be shed for him. வசனம் 2. திருடன் கன்னமிடுகையில் கண்டுபிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு செத்தால் அவன் நிமித்தம் இரத்தப்பழி சுமராது. Verse 3. If the sun be risen upon him, there shall be blood shed for him, for he should make full restitution.
If he have nothing, then he shall be sold for his theft. வசனம் 3. சூரியன் அவன் மேல் உதித்திருந்ததானால் அவன் நிமித்தம் இரத்தப்பழி சுமரும். திருடன் பதில் கொடுத்து தீர்க்க வேண்டும். அவன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தால் தான் செய்த களவுக்காக விலைப்படக்கடவன். Verse 4. If the theft be certainly found in his hand alive, whether it be ox, or ass, or sheep, he shall restore double. வசனம் 4. அவன் திருடின மாடாவது கழுதையாவது ஆடாவது உயிருடனே அவன் கையில் கண்டுபிடிக்கப்பட்டால் இரட்டிப்பாய் அவன் கொடுக்க வேண்டும். Verse 5. If a man shall cause a field or vineyard to be eaten, and shall put in his beast, and shall feed in another man's field, of the best of his own field, and of the best of his own vineyard, shall he make restitution. வசனம் 5. ஒருவன் பிறனுடைய வயலிலாவது திராட்சத் தோட்டத்திலாவது தன் மிருக ஜீவனை மேயவிட்டால் அவன் தன் சுயவயலிலும் திராட்சத் தோட்டத்திலும் உள்ள பலனில் உத்தமமானதை எடுத்து பதில் செலுத்த கடவன். Verse 6. If fire break out, and catch in thorns, so that the stacks of corn, or the standing corn, or the field, be consumed, therewith, he that kindled the fire shall surely make restitution. வசனம் 6. அக்கினி எழும்பி முள்ளுக்களில் பற்றி தானிய போரையாவது விளைந்த பயிரையாவது வயலிலுள்ள வேறே எதையாவது எரித்து போட்டதேயானால் அக்கினியை கொளுத்தினவன் அக்கினி சேதத்திற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும். Verse 7. If a man shall deliver unto his neighbor money or stuff to keep, and it be stolen out of the man's house, if the thief be found, let him pay double. வசனம் 7. ஒருவன் பிறனுடைய வசத்தில் திரவியத்தையாவது உடைமைகளையாவது அடைக்கலமாக வைத்திருக்கும் போது அது அவன் வீட்டிலிருந்து திருடப்பட்டு போனால் திருடன் அகப்பட்டானாகில் அவன் அதற்கு இரட்டிப்பாக கொடுக்க வேண்டும். Verse 8. If the thief be not found, then the master of the house shall be brought unto the judges, to see whether he have put his hand unto his neighbor's goods. வசனம் 8. திருடன் அகப்படாதே போனால் அந்த வீட்டுக்காரன் தானே பிறனுடைய பொருளை அபகரித்தானோ இல்லையோ என்று அறியும்படி நியாயாதிபதிகளிடத்தில் அவனை கொண்டு போக வேண்டும். Verse 9. For all manner of trespass, whether it be for ox, for ass, for sheep, for raiment, or for any manner of lost thing, which another challengeth to be his, the cause of both parties shall come before the judges, and whom the judges shall condemn, he shall pay double unto his neighbor. வசனம் 9. காணாமற்போன மாடு கழுதை ஆடு வஸ்திரம் முதலியவைகளில் யாதொன்றை பிறனொருவன் தன்னுடையது என்று சொல்லி குற்றஞ்சாற்றினால் இருதிடத்தாருடைய வழக்கும் நியாயாதிபதிகளிடத்தில் வரக்கடவது. நியாயாதிபதிகள் எவனை குற்றவாளி என்று தீர்க்கிறார்களோ அவன் மற்றவனுக்கு இரட்டிப்பாக கொடுக்க கடவன். Verse 10. If a man deliver unto his neighbor an ass, or an ox, or a sheep, or any beast, to keep, and it die, or be hurt, or driven away, no man seeing it. வசனம் 10. ஒருவன் தன் கழுதையையாவது மாட்டையாவது ஆட்டையாவது மற்ற யாதொரு மிருக ஜீவனையாவது பிறன் வசத்தில் விட்டிருக்கும் போது அது செத்தாலும் சேதப்பட்டு போனாலும் ஒருவரும் காணாதபடி ஓட்டிக்கொண்டு போகப்பட்டாலும். Verse 11. Then shall an oath of the Lord be between them both, that he hath not put his hand unto his neighbor's goods, and the owner of it shall accept thereof, and he shall not make it good.
வசனம் 11. அவன் தான் பிறனுடைய பொருளை அபகரிக்கவில்லை என்று கர்த்தர் பேரில் இடும் ஆணை அவர்கள் இருவருக்கும் நடுத்தீர்க்க கடவது. உடையவன் அதை அங்கீகரிக்க வேண்டும், மற்றவன் பதிலளிக்க வேண்டுவதில்லை. Verse 12. And if it be stolen from him, he shall make restitution unto the owner thereof. வசனம் 12. அது அவன் வசத்திலிருந்து திருடப்பட்டு போயிற்றானால் அவன் அதின் எஜமானுக்கு அதற்காக உத்தரவாதம் பண்ண கடவன். Verse 13. If it be torn in pieces, then let him bring it for witness, and he shall not make good that which was torn. வசனம் 13. அது பீருண்டு போயிற்றானால் அதற்கு சாட்சியை ஒப்புவிக்க வேண்டும், பீருண்டதற்காக அவன் உத்தரவாதம் பண்ண வேண்டுவதில்லை. Verse 14. And if a man borrow aught of his neighbor, and it be hurt or die, the owner thereof being not with it, he shall surely make it good. வசனம் 14. ஒருவன் பிறனிடத்தில் எதையாகிலும் இரவலாக வாங்கினதுண்டானால் அதற்கு உடையவன் கூட ராதபோது அது சேதப்பட்டாலும் செத்துப்போனாலும் அவன் அதற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும். Verse 15. But if the owner thereof be with it, he shall not make it good. If it be an hired thing, it came for his hire. வசனம் 15. அதற்கு உடையவன் கூட இருந்தானாகில் அவன் உத்தரவாதம் பண்ண வேண்டுவதில்லை. அது வாடகைக்கு வாங்கப்பட்டிருந்தால் அது அவன் வாடகைக்கு வந்த சேதம். Verse 16. And if a man entice a maid that is not betrothed, and lie with her, he shall surely endow her to be his wife. வசனம் 16. நியமிக்கப்படாத ஒரு கன்னிகையை ஒருவன் மோசம் போக்கி அவளோடே சயனித்தால் அவன் அவளுக்காக பரிசம் கொடுத்து அவளை விவாகம் பண்ண கடவன். Verse 17. If her father utterly refuse to give her unto him, he shall pay money according to the dowry of virgins. வசனம் 17. அவள் தகப்பன் அவளை அவனுக்கு கொடுக்க மாட்டேன் என்றானாகில் கன்னிகைகளுக்காக கொடுக்கப்படும் பரிசு முறைமையின்படி அவன் பணத்தை நிறுத்து கொடுக்க வேண்டும். Verse 18. Thou shalt not suffer a witch to live. வசனம் 18. சூனியக்காரியை உயிரோடே வைக்க வேண்டாம். Verse 19. Whosoever leeth with a beast shall surely be put to death. வசனம் 19. மிருகத்தோடே புணருகிறவன் எவனும் கொல்லப்பட வேண்டும். Verse 20. He that sacrificeth unto any god, save unto the Lord only, he shall be utterly destroyed. வசனம் 20. கர்த்தர் ஒருவருக்கே ஒழிய வேறே தேவர்களுக்கு பலியிடுகிறவன் சங்கரிக்கப்பட கடவன். Verse 21. Thou shalt neither vex a stranger, nor oppress him, for ye were strangers in the land of Egypt. வசனம் 21. அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக, நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாயிருந்தீர்களே. Verse 22. Ye shall not afflict any widow or fatherless child. வசனம் 22. விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. Verse 23. If thou afflict them in any wise, and they cry it all unto me, I will surely hear their cry. வசனம் 23. அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு. Verse 24. And my wrath shall wax hot, and I will kill you with the sword, and your wives shall be widows, and your children fatherless.
வசனம் 24. கோபம் மூண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன். உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளுமாவார்கள். Verse 25. If thou lend money to any of my people, that is, poor by thee, thou shalt not be to him as an usurer, neither shalt thou lay upon him usury. வசனம் 25. உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்கள் போல அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம். Verse 26. If thou at all take thy neighbor's raiment to pledge, thou shalt deliver it unto him by that the sun goeth down. வசனம் 26. பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் பொழுது போகும் முன்னமே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக. Verse 27. For that is his covering only, it is his raiment for his skin. Wherein shall he sleep? And it shall come to pass, when he crieth unto me, that I will hear, for I am gracious. வசனம் 27. அவன் போர்வை அதுதானே, அதுவே அவன் தன் உடம்பை மூடிக்கொள்ளுகிற வஸ்திரம். வேறு எதினாலே போர்த்து படுத்துக் கொள்ளுவான்? அவன் என்னை நோக்கி முறையிடும்போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன். நான் இரக்கமுள்ளவராயிருக்கிறேன். Verse 28. Thou shalt not revile the gods, nor curse the ruler of thy people. வசனம் 28. நியாயாதிபதிகளை தூஷியாமலும் உன் ஜனத்தின் அதிபதியை சபியாமலும் இருப்பாயாக. Verse 29. Thou shalt not delay to offer the first of thy ripe fruits, and of thy liquors, the firstborn of thy sons shalt thou give unto me. வசனம் 29. முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் இரசத்தையும் காணிக்கையாகச் செலுத்த தாமதிக்க வேண்டாம். உன் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. Verse 30. Likewise shalt thou do with thine oxen, and with thy sheep. 7 days it shall be with his dam. On the 8th day thou shalt give it me. வசனம் 30. உன் மாடுகளிலும் உன் ஆடுகளிலும் அப்படியே செய்வாயாக. குட்டியானது 7 நாள் தன் தாயோடே இருக்கட்டும். 8ஆம் நாளிலே அதை எனக்கு செலுத்துவாயாக. Verse 31. And ye shall be holy men unto me, neither shall ye eat any flesh that is torn of beasts in the field. Ye shall cast it to the dogs. வசனம் 31. நீங்கள் எனக்கு பரிசுத்த மனுஷராயிருக்க கடவீர்கள். வெளியிலே பீருண்ட மாம்சத்தை புசியாமல் அதை நாய்களுக்கு போட்டுவிடுங்கள். Day 24 of our Bible challenge is complete. May God's commands guide your choices and protect your path. Let His word not remain only in your ears, but be lived out through your actions. In the comments, share which command or principle stood out to you today. Walk in His ways, and join us again tomorrow for day 25. God bless you. பைபிள் சவாலின் 24வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய தேவகட்டளைகள் உங்கள் முடிவுகளையும் உங்கள் பாதையையும் வழிநடத்தட்டும். வசனம் கேள்வியாக மட்டுமல்ல, வாழ்க்கையாகவும் வெளிப்படட்டும். கமெண்டில் சொல்லுங்கள். இன்று எந்த கட்டளை அல்லது கொள்கை உங்களுக்கு முக்கியமாக தோன்றியது? அவருடைய வழிகளில் நடந்து நாளை 25வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.